ஜனநாயகன் மூவி வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு போனது எல்லாருக்குமே தெரியும். ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து படம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் படம் பார்க்க வேண்டிய இடத்துல ஒருத்தருக்கு வந்து ஃபீவரு, அதனால வந்து நாங்க வந்து இப்போ வந்து ரிவ்யூ வந்து சொல்ல முடியாது, பார்த்துட்டு வந்து சர்டிபிகேட் வந்து கொடுக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான காரணத்தை வந்து சொன்னாங்க. எல்லா விஜய் ஃபேன்ஸுமே வந்து கடுப்பானாங்க. எலெக்ஷன் முன்னாடி வந்து படத்தை பார்த்துடணும்னு எல்லாருமே வந்து ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரிவ்யூ கமிட்டி வந்து சென்சார் போர்டு வந்து இந்த மாதிரி ஃபீவர்னு சொல்லி வந்து தட்டி கழிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இப்போ எலெக்ஷன் டேட்டை வந்து அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்து நாங்க வந்து இப்போ படத்தை பார்க்க போறோம், அந்த ஃபீவரா இருந்தவர் வந்து இப்போ வந்து குணமாயிட்டாரு, இப்போ வந்து நாங்க படத்தை பார்த்துட்டு சர்டிபிகேட் வந்து கொடுக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்து மார்ச் 17th, இன்னைக்கு தான் வந்து ரிவ்யூ கமிட்டி வந்து படத்தை வந்து பார்க்க போறாங்க. எலெக்ஷன் டேட் வந்து ஏப்ரல் 23, ரிசல்ட் வந்து மே 4 த்ரிஷாவோட பிறந்தநாள் அன்னைக்கு. கரெக்டா மே 4 திங்கக்கிழமை வருது. அதே வீக்ல வெள்ளிக்கிழமை வந்து படத்தை ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் போய்கிட்டு இருக்கு. எப்படியும் வந்து இந்த மந்த்ல வந்து ரிவ்யூ கமிட்டி வந்து சர்டிபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. படம் வந்து கண்டிப்பா மே மாசம் அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நம்ம வந்து ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி நம்மளுக்கு வந்து கண்டிப்பா ஜனநாயகன் படம் வந்து அந்த வீக்ல வந்து கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம்.